எங்களோட அறிவு வச்சு தான் நாங்கள் தனியாக மேலே போகிறோம். மேலே போய் அவங்க என்னென்னலாம் காட்டலையோ அதெல்லாம் நாங்கள் காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலான்னு இருக்கீங்க. மக்களே, பயணங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு பயணத்தில் பார்க்க போகிறது என்னென்னா, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க போலூர் என்ற ஏரியாவில் கருணாடகிரி கோட்டைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டிலே பெரிய கோட்டைன்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் தேடி பார்க்கும்போது யூடியூப்பில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி ட்ராவலர்ஸ். அவங்க வந்து இதை வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்றதை நாங்கள் பார்த்தோம். கூகுள் எடுத்து அந்த மாதிரி இதில் நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வழி இருக்குன்றதை நாங்கள் பார்த்தோம். முதல்ல வந்து புதுசாக ட்ரெக்கிங் வீடியோ பண்ணுறதுக்காகவே நாங்கள் இங்கே இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணலான்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். இதே வாமா, நெகிழ்க வாமா. உள்ள பூண்டு வர்றதுலாம் நீங்களும் இந்த மாதிரிலாம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக இதெல்லாம் தேவை. நாங்கள் டென்ட் வாங்கிட்டோன்னு சொன்னோமே, அதான் இதுதான் வாங்கணும். அமேசானில் ஆர்டர் பண்ணி நாங்கள் லிங்க்கில் கொடுக்குறோம். இது எதோ சம்திங் 1160 ரூபாய் ஏதோ. நல்லாயிருக்கு. ஆனால் என்ன, ஃபஸ்ட் வாட்டி நாங்கள் வந்து இதை பிரித்து ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தையல்லாம் விட்டுருந்தது. ஹாய் மக்களே, இப்போ எதுக்குன்னா, உண்மையில் நான் பார்த்து ரொம்ப வியந்தது மறுபடியும் இந்த டவுன் ஸ்லோப்பை பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாக இது மேலே ஏறி வந்தப்போ தான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த இப்போ காமிக்கணுன்றதுக்காக தான் இது இருக்குது. கண்டிப்பாக தொடருவோம். ஹாய் மக்களே, அப்படியே போராடி ஒரு அரை மலை கிட்ட தாண்டி அப்படியே வந்தோம். வர்ற நேரத்தில் அப்படியே அப்படியே ஒரு மழை வந்து அப்படியே தூரல் போட ஆரம்பிச்சிது. அப்படியே வந்து ஒரு ஹைப்பர் லேப்ஸில் ஒரு வீடியோ போடுவோம். அது லிங்க் அடுத்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டென்ட்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. கடைசியில் மழை, சரியான மழை. நீங்களே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஏரியாவே எவ்வளோ ஈரமாகிடுச்சு பாருங்கள். அப்படியே வந்து தான் எப்படியோ கற்பூரம், இந்த தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வச்சு அப்படியே ஒரு நம்ம ஆசைப்பட்ட அந்த கேம்பை, அதுவும் அந்த இயற்கையான சூழ்நிலையில் அப்படியே கட்டைக்கட்டெலாம் கொளுத்திட்டு அப்படியே இந்த கேம்ப் போடுறது, அந்த ஒரு ஆசைக்காக தான் வந்ததே. இன்றைக்கி ஒரு நாள் இப்படி, அப்படியே நாளைக்கு வந்து அப்படியே மேலே தான் ஃபுல் கேம்ப்பு. அப்படியே ஒரு டெட்லி டீ வாங்கியிருக்கோம், க்ரீன் டீ. அப்படியே போட்டு அப்படியே ஆளாளுக்கு ஒரு சிப்பு, நானே டேரக்டர். ஆனால் இதோட சந்தோஷம் கண்டிப்பாக எதாவது கிடைக்குமான்னு தெரியல. நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நாங்கள் வந்து என்னென்னா, டென்ட்டு போடுறது ஓரளவுக்கு முன்னாடி வந்து நீங்கள் போட்டுருணும். ஏன்னா அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து அந்த இரவு போல் ஒரு 6 மணி இருட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்த கரெக்டாக டென்ட்டு போட்டால் உங்களுக்கு உண்மையிலுமே வந்து அந்த இடம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த ஏரியாவே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்படியே சுற்றி பாருங்களேன். அதாவது நைட் ஃபீலு, ஃபுல் வெளிச்சம்,
இந்த லைட் பார்த்தீங்கன்னா செம்ம பவராக இருக்குது பாருங்கள். இது மட்டும் நீங்கள் எப்போ யார் கேம்ப் எடுத்துகிட்டு வரந்தாலும் மினிமம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி லைட் ஒரு 3 ஹவர் 4 ஹவர் நிற்கிற மாதிரி இல்லையா. பவர் பேங்க் இதுக்கே நாங்கள் வந்து 3 பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இது நாளைக்கு வரைக்கும் தங்குறதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பத்துமா என்ன கூட சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா சுகர் வாங்க நாங்கள் மறந்துட்டோம். அதுதான் கொஞ்சம் இது இருந்தாலும் ஒரு புது விதமாக. இதில் இன்னொன்று பாருங்கள் மக்களே, இப்போ வரைக்குமே நாங்கள் கைடு இல்லாமல் தான் வந்திருக்கோமே. எங்களுக்கு தெரிஞ்ச இதை வச்சு நாங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு ட்ரிப் போட்டு இந்த ட்ரெக்கிங்கில் நாங்களாக வரணுன்றது தான் பிளானே. அந்த இதில் பார்க்க போனால் இது வந்து உண்மையிலுமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. இப்போ இந்த இதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு இது நான் உதவும் சரியா. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை பார்க்கும்போது யூவாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வந்து நம்ம வேறு மாதிரி ஆடையா அப்படின்ட்டு இன்னும் இருக்கியா, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கியா, இன்னும் 20% யோசிச்சு பாரு. வேறு மாதிரி எனக்கு பாருங்க முள்ளெலாம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தியா. அதான் 2 போட்டுச்சே கையிலே. ஐயோ இங்கேயா எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. கரெக்டாக நரம்புலேயே குத்திருச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ளேயே இறங்கிச்சான்றேன்னு கிசாக்கோவா. அதான் நம்ம வெற்றி கொடுக்க அப்புறம் ஒரு கதை போல இது. உண்மையிலே வழி இருக்குன்றியா நீ? அது போகிற மாதிரி தான் தெரியுது. இங்கே இந்த பக்கம் எனக்கு ஒரு கேப் தெரியுது சிக்கம். ஆனால் எனக்கு இந்த பக்கம் தெரியுது. இது போல இந்த சைடில் பார்த்தோன்னு வச்சுக்க, நீ சொன்ன அந்த சைடு பள்ளத்தாக்கியா, அது ஓப்பனாக இருக்குது. அது காரணம் தான் பள்ளத்தாக்கியா அது. ஆமாம். இப்போ நம்ம வந்து இந்த இப்போ ஏறுற மலையை அப்படியே ஒட்டி ஏறிட்டு இருக்கோம். கூகுள் இடத்துலையும் அப்படி தான் காட்டுது. ஃபுல்லாக மரம் நிறையா இருக்குது. அந்த மரத்தெல்லாம் கடந்து போனால் மட்டும்தான் மேலே போக முடியும். ஒன்றுமே தெரியலையா முதல்ல நமக்கு. ஆனால் நம்ம இப்போ போகிற வழியிலே ஆரம்பத்துலேயே காம்பவுண்ட்லாம் இருக்குது. அந்த காம்பவுண்டு கண்டுபிடிச்சோன்னா மேலே ஏறிடலாம் நம்ம. அடுத்த கேம்ப் போகிறது அங்கே தான். அடுத்த கேம்ப் அங்கே தான். சரி அவர் அங்கே நம்ம அந்த கல் மேலே அப்படியே இப்படி சாஞ்ச மாதிரி ஒன்று இருக்குது. அது மேலே இருந்து ஒரு வீடியோ போட்டாங்க பார்த்தியா? ஆமாம். அது எங்கே? அது இதுக்கு மேலே தான். இது ஏறி அடுத்து இறங்கி அப்புறம் அது ஏறணும். அதுக்கப்புறம் தான் குளம்லாம் இருக்குது. எவ்வளோ தூரம் ஏறி போயிருக்கோம்? ஏறி தான். தண்ணி வேறு கம்மியாக இருக்குது. என்கிட்ட 1/2 லிட்டர் தான் இருக்குது. 3/4 லிட்டர் இருக்குது. என்கிட்ட ஒரு 3/4 லிட்டர் இருக்குது. இல்லையா நம்ம ஒரு 80% ஏறிப்போமா இல்லை இன்னும் 80% கண்டிப்பாக ஏறிட்டோம். அது மட்டும் நல்லா தெரியும். கத்தி இல்லைன்னு வச்சுக்கேன். இன்னும் கொஞ்சம் தவந்து தான் போகணும். எப்படியாவது மேலே போயிடும். எனக்கு தெரியுது, இங்கேருந்து அந்த பாறை தெரியுது. ஸ்டீப்பாக இருக்குது. வரும்போது இந்த ரைட்டில் அப்படியே திரும்ப வச்சுக்கேன். இல்லையே, குதிரை வழி தடம் நம்ம பார்த்தோமே. இப்போ ஏர்பின் பெட்டு பார்த்தோமே. 2 ஏர்பின் பெட்டு பார்த்துட்டோம். 3 பார்த்துட்டோம். இதில் வர்றது வாய்ப்பு இல்லை. அந்த ஏர்பின் பெண்டு இருந்த இடம்லாம் செதலம் அடைஞ்சிச்சு. சுத்தமாக மூடிருக்கு, எல்லாமே மூடிருக்கு. நான் வாட்சில் ட்ராக் பண்ணிட்டு தான் வரேன். ஃபோன்லேயும் ஜிபிஎஸ் ஆனில் தான் இருக்குது. நம்ம போகிற ட்ராக்கிங்கும் அதே இதில் ட்ராக் ஆகிட்டே தான் வரும். இந்த ரூட்டில் வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க கைடு கூப்பிட்டு போனதுனால ரொம்ப ஈஸியாக ஏறிட்டாங்க. இல்லை ரிட்டர்ன் வரா மாதிரினா இன்றைக்கே ரிட்டர்ன் வரா மாதிரினா நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னாப்புல. சரி வா அப்படியே ஏறுவோம். பேக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விடு. அப்படியே மேலே எடுத்து வைக்கிறேன். தவந்து தான் போயிட்டு இருந்தோம். எடுத்து விடு, பேக் எடுத்து விடுப்பா. ஒரு மணி நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு சுனை கிடச்சிது. மக்களே பார்த்துங்க, இதுதான் வந்து முதல் சுனை நாங்கள் பார்த்தது. வரும்போது ஒரு சுனை பார்த்தோம். அது 2வது சுனை.
தண்ணி ஒரு கலராக தான் இருக்குது, இருந்தாலும் குடிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. குடிச்சு பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. குடிச்சு பார்த்தது ஏரி தண்ணி டேஸ்ட் தான் இருந்தது. மேகி செஞ்சு சாப்பிட்டு இதில் தான். மேகி எப்படிங்க பத்துதா? உடம்பு பத்துச்சா? மேகியா போதும், பசி தீர்ந்தது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு வருது. இடத்துல நிறைய மதில் சுவர் இருக்குது. மதில் சுவர் இருக்குது நிறையா. சரி அப்படியே எடுத்துன்னு போகலாமா? டைம் ஆகுது. இப்போ பாரு, எதனா வந்து நீங்கள் வந்து நடிக்கிற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லுறீங்க. நீங்களாவது பேசுங்க. வா கிளம்பு போகலாமா? காய்கறிலாம் வேண்டாமா? காய்கறி வேண்டாமாவா? நைட்டு என்ன பண்ணுவீங்க? யாரும் அப்புறம் மூணாம தான் சரிப்பா. அவ்வளோ ஹைட்டாக வருங்க. ஆமாம், மொத்தம் 8 வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 8 10. ஆமாம், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு 1 லிட்டர் பாட்டிலு. ஆமாம், நைட்டு சூடு பண்ணி எடுத்துருக்கோம். எந்த ஒரு தண்ணியாக தான் என்ன புதுசாக நம்ம நெருப்பு மூட்டுற திறப்பு இருந்தால் அதே கேம்ப் போடும்போது அதே தண்ணி சூடு பண்ணி குடிக்கணும். தண்ணி இந்த வழியாக தான் வழிஞ்சு இது வந்துருக்கு போல். இன்னும் இதோட மேடான பகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் சொன்ன மாதிரி இன்னும் மேடான பகுதியெலாம் இருக்குது. இன்னும் நாங்கள் கோட்டைக்கிட்ட போகலான்னா அங்கே போகணும். நடுவில் என்னால் சரி வீடியோ போட முடியல, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்னால் கைடே இல்லாமல் நாங்கள் மட்டும் கண்டுபிடிச்சி வந்தது சந்தோஷம் தான் இருக்குது. காம்பவுண்டோட திக்னஸை பார்த்தியா இல்லையா? எப்படி 2 மீட்டருக்கு மேலே. எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் சார். ஒரு கல் எப்படின்னா ஒரு 500 இருக்காங்க. ஒரு கல் கண்டிப்பாக 1/2 டன் இருக்கும். அதான் இவங்க நடந்து போகிற பாதை தான் போட்டிருக்காங்க. அதான் அந்த சரளை கல் போட்டு இது என்னமோ இப்போ போட்டால் மாதிரியே இருக்கு. யோ, இது அப்படியே தொடர்ந்து போகுது. எப்படி இதிலே போகலாமா? இந்த வழியில் போகலாமா, இல்லை அது பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி சுற்றிட்டு போகலாமா? எப்படி இது வழினா இதுலேயே போகலாம், பேக் எடுத்துகிட்டு வரணும்னா அதுலேயே போகலாம். உங்களுக்கு எது விருப்பமே அது. சரிவா, போய்ட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துடும். இவ்வளோ தூரம் வந்து சங்க பாருங்க. என்ன இது? என்னது இதுயா? கோழி தானே, காட்டுக்கோழியாக இருக்கும் பொழுது தரை தெரியுது இங்கேருந்து. ஐயோ, இவரோட இதுதான் காம்பவுண்டோ? அதுதாங்க காம்பவுண்ட். ஆமாம், இதுவும் காம்பவுண்டு தான்யா. அதான் நீங்கள் சொன்ன டபுள் ட்ராக் ஒன்று உள்ளுக்குள்ளே நடப்பாங்கன்னு. அது சரி, நம்ம ஆனால் ஏறி வந்தோமே, ஒரு காம்பவுண்டு தேடி இருந்தோமே, அது இதுவும் யோசிக்கிறேன். ஆனால் இது இதோட முடியுதுயா. இது ஏன் முடியுதுன்னா, இதுக்கப்புறம் மேலே பாறை ஏறி வர முடியாதுன்ட்டு இதோட நிப்பாட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பாறை செங்குத்தாக இருந்தால அப்படியே விட்டுட்டுருக்காங்க. அடுத்தா வா, அந்த கோட்டையோட நுழைவு வாயில், அப்புறம் அந்த வெடிமருந்து கிடங்கு, மற்ற எல்லாமே அந்த பக்கம் தான் இருக்குது. அப்படி கேம்பிங்கு வெடிமருந்து கிடங்கு கிட்ட போட்டுப்போம். இன்னொரு சொன்னா காட்டுறாங்க, வா. இன்னும் ஏன்னா உனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த வெறும் இது வரையும் தான் வந்திருக்கோம். இன்னும் நம்ம அந்த அவங்க காட்டினாங்கல்ல, அவங்க காட்டின அந்த கோட்டையெல்லாம் இன்னும் பார்க்கவே இல்லையே. இவ்வளோ தூரம் வந்துட்டோம் தான், இன்னும் பெரிய விஷயம் தான். எந்த விதத்துலையா? எல்லா விஷயத்துலேயும் தான் 2 பேர் பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே 5 பேர் வந்தாயா, அவங்க சொதப்பெல்லாம் இல்லை. கூப்பிட்ட போதெல்லாம் வந்தாங்க தான் எல்லா இடத்துக்கும். ஆனால் என்ன ஒன்றா, எங்களுக்கு வழி தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் படித்து ஆராய்ச்சி பண்ணி கூகுள் இடத்தெல்லாம் நல்லா பார்த்து கண்டிப்பாக இந்த வழியில் தான் போயிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இந்த வழியில் தான் வந்தேன். ஒரு விதத்தில்
செஞ்சு ட்ராவல்ஸும் கூகுள் எடுத்து ஆ சும்மா தானே கூகுள் எடுத்து உண்மையிலே ரொம்ப உதவி பண்ணிச்சு. 3Dயில் பார்த்தோம். நான் இன்னொரு சொன்னா இருக்குன்னு சொன்னேன்ல, இதான் அது. நான் வந்து பார்த்தேன்னு சொன்னேன் பேக்கை வச்சுட்டு. ஆனால் உண்மையாக மக்களே கூகுளுக்கும் அதான் சொல்கிறேன், கூகுள்னால உண்மையிலே ரொம்ப இது ஈஸியாக முடிஞ்சிச்சு. கூகுள் எர்த்துன்னு ஒன்று இருக்கிறது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன். இல்லையா, இந்த 3D வியூலாம் முதல்ல நம்ம பார்த்தோம்ல, நீ சொன்னீங்களே அதான் ஃபஸ்ட்டு அது, ரெண்டாவது நம்ம வரும்போது பார்த்தது, மூணாவது இதுங்களா? மொத்தம் 3 இடம் தண்ணியா? ஆமாம் தண்ணி இருக்குது. ஆனால் அது ஒன்று மட்டும்தான் சுத்தமாக இருக்குது. சரி, இப்போ அந்த 3D வியூ இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்துருக்க முடியாது தானே? அது இப்போ தான் வந்துச்சா ரொம்ப நாள் ஆச்சு? அதெல்லாம் எப்போத்துலேருந்து தான் இருக்குது, நமக்கு தான் தெரியல. கூகுள் எடுத்து ப்ளே ஸ்டோர் தனி ஆப் ஆகுது. ஆமாம், பிள்ளை தனி ஆப் தான். பேக் எடுத்துட்டு அவ்வளோதான். இந்த இந்த இதோட அப்படியே இது ஒரு வட்டமாக முடியும். இப்படி ஒரு வட்டமாக முடியும். அது முடிஞ்சிச்சுனாலே முடிய போகாது. இது நம்ம மேற்கு திசையில் இருக்கோம். இப்போது இப்போ நம்ம எந்த பக்கம் போனோம்? நம்ம வந்து இப்படியே தான் போகணும். இந்த பக்கம் தான், மேற்கு திசை நோக்கி தான். பேக் எடுத்துட்டாலே போட்டு நோக்கி முன்னேறுவோம். அதே நம்ம பயணங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பெல் பட்டன் மேலே ஓரத்தில் இருக்கும், தெரியுமா இல்லையான்னு தெரியல, அதை லைட்டாக தட்டிடுங்க. சரிங்க, அப்படியே தொடர்ச்சியாக மழை தான் இருக்குது. அந்த ஜவாது மலை தொடர் ஃபுல்லாகவே. மேரிக்கு செஞ்சு சாப்பிட்டுருந்தா மேலே வெயில் அடிக்குது. அப்படியே வந்து சொல்லணும்னு சொன்னேன். ஷூ அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்லணும்னு மறந்துட்டேன். வரும்போது சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரிலாம் பார்ட்டி ஷூ இந்த மாதிரிலாம் போட்டுன்னு இங்கே வந்தோன்னா, நாங்கள் இதான் முதல் தடவை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ட்ரெக்கிங் இதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போகிறதும் கொஞ்சம் இதுதான். நீங்கள் டேரக்ட் என்ன சொன்னால் ஃபுல் பூட்டுன்னு ஒன்று இருக்கான். கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்குமா. அந்த மாதிரி ஃபுல் பூட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வெதர் பேக் மாதிரி, அதான் ரெயினுக்கும் தாங்குற மாதிரி, வெயிலுக்கும் தாங்குற மாதிரி, இந்த ட்ரெக்கிங்க்கும் தாங்குற மாதிரி நீங்கள் பேக் வாங்கிட்டீங்கன்னா உண்மையிலே இது நம்ம சமைச்சது இந்த சோனையில் தான். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும்போது ஆல்ரெடி சாமிலாம் இருக்காங்க. இங்கே வந்து வேண்டிட்டு கும்பிட்டுலாம் போயிருக்காங்க. அவங்க வச்சுருந்த அடுப்பு தான் இது. இங்கே சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க போல இருக்குது. இங்கே ஏதோ கோழி ரெக்கை அதெல்லாம் கூட இருக்குது. இங்கே அந்த ஐயனார் சாமின்னு நினைக்கிறேன். அதான் அது சூளம்லாம் கூட வச்சுருக்காங்க. சூளம் சூளம் அவங்ககிட்ட இருக்க மாதிரி அந்த குதிரை ஐயனார் கோயிலாண்டு இருக்குல்ல, அந்த மாதிரி குதிரை அந்த 4 கால் அங்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நம்ம ஆரம்பிக்குமா? எதுவும் இதுக்கு கீழே எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இதை தாண்டி தான் மேலே போகணுன்றீங்க. எப்படி வழி இருக்குன்னு தெரியலையே. ரொம்ப ஸ்டேவாங்க, பாசையாக இருக்கே. கீழே போகாது, வழுக போகுது. இது வழுக்கிற பாசு இல்லைப்பா. இருந்தாலும் உஷாராக வேணும் இல்லை. ஆனால் இங்கே வாயா பார்த்துக்கோ, ஏதாவது ஒரு பாதையை பிடிச்சிக்கோ. இந்த பாறை இருக்குல்ல, அந்த கேப்பில் பார்த்தோன்னா நடக்கிற மாதிரி தானே இருக்குது. ரொம்ப ஸ்டீஃபாக இருக்கு. இறங்குறதும் ஏறுறதுன்றியா? பார்த்தா இது இது செடி இது உள்ள ஆழம் போல் தெரியும் நினைக்கிறேன். அவன் மட்டும் எப்படி அந்த பக்கம் போனான்? அப்போ வேறு வழியில் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன்ப்பா அவன். ஏறும்போதே வேறு வழியில், அதான் ஏதோ ஒரு வழியில் ஏறிடுவான் அவன். ஆனால் மண்டபம்லாம் அங்கே இருக்கான்னு தெரில கிளியராக. மண்டபம் எங்கே இருக்குன்னே தெரில. அங்கேயும் தெரில. ஆனால் அவன் ஃபஸ்ட்டு போனது மண்டபத்துக்கு தான் போயிருக்கான். சரிப்பா, மண்டபம் அந்த பெரிய மண்டபம் எங்கே காமிக்குது? இல்லையா, இப்போ நீ பார்க்குறல, அது அப்படியே முழுசாக வந்து பார்த்தோன்னா செங்குத்து பாறை தான் ஃபுல்லாகவே. அவன் வந்து இப்போ அந்த பக்கம் போய் வீடியோ எடுத்துருக்கான்றியா? அங்கே போய் எடுத்திருக்கான். அந்த மண்டபம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியல பியூராக. ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு தெரில. அவன் மண்டபம் இங்கே தான் இருக்குன்றியா அப்போ? ஆனால் இதுலேயும் காம்பவுண்ட் இருக்குது, உனக்கு தெரியுதா? தெரியுது தோ இருக்கு மேலே அடிக்க செய்கிறாங்களே, அதை பார்த்தாலே தெரில. அப்போ அதுக்கு பின்னாடி நான் தான் சொன்னேனே செங்குத்து பாறை. இதெல்லாம் செமல்ல கூகுள் எர்த்தில் ட்ரோன் இருந்தால் அப்படி நேரம் பார்த்துக்கலாம் தான். அவ்வளோ தூரம் போகுமா? காற்றுல பறந்துடாது அதெல்லாம்.
ஜாலியாக இரு, ஜாலிக்கு ஜிம்கானாவாக இருங்க. இதுவே ஒரு குகை மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் தங்க முடியாதுப்பா. கரெக்டாக அந்த பாறை லாக்காய் மாட்டேங்க இன்றைக்கி. நம்ம அதாவது பட்டர் பால், குட்டி பட்டர் பால் அதில் கதை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. பார்த்து நடந்து வாயா. இல்லை அது பள்ளம் எவ்வளோ ஆயத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். ஆமாம் ஆமாம். ஆனால் அதோ இறங்கி ஏறுதியா, வழி இருக்கியா? இருக்கா? ஆ என்ன தோணுது அங்கே இருக்குமா? அப்புறம் அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே இல்லை இல்லைன்னு சொல்லி எதனா குழப்பி விட்ற மாட்டேன்னு கேட்குறேன். பாரு இது வரைக்கும் பாறைக்குள்ளே ஒரு சிவராது இது வர பாறை. ஆமாம் அது மேலே சிவரு. அது இல்லை தோ பாருங்க இங்கே ரைட்டில் மேலே எழுந்திருங்க லைட்டா ரைட்டில் பாருங்கள் பாருத்துதா. அது கீழே அந்த கல் அந்த செவுறு மாதிரி அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா பாருங்கள் இதோ பாருங்க கேப்பில். இல்லை ஆமாம் ஆமாம் செங்கல் அடிக்கிருக்காங்க கீழே பார்த்தியா? ஆமாம் அடிக்கிருக்காங்க. அதான் கேட்குறது என்னன்னு. அதான் அந்த இது சொன்னியா அவங்க பண்ணதான்றியா அது? இருக்கும். ஆமாம் அது பாருங்கள் அந்த பாறைக்கு அப்படியே மேலே பாருங்களேன் அந்த கல் தான் இருக்குது. தெரியுது அந்த இது பாறைக்கு மேலேயும். சரிவா போய் பார்த்துடலாம் வாங்க போய் பார்த்துருவோம். செங்கல் தான் அடிக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இறங்க முடியாது. இறங்கிட்டு ஏதோ ஒரு இதில் இறங்கிடணும். ஏறலைன்னா அது கொஞ்சம் யோசிச்சு வழியை பார்த்தியா கொஞ்சம். அப்புறம் அங்கே கயிறு கட்டி மேலே ஏறணும். இது பண்ணுவோம் பாருங்கள் கட்டை. அதான் நடக்கும். சரிவா சுற்றிட்டு நம்ம முதல்ல அந்த இந்த வழியாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு இப்போ ஒரே ஆப்ஷன் ஒன்று இது இல்லைனா இப்படி ரிட்டர்ன் போடுறது தான். ரெண்டே ஆப்ஷன் தான். இப்போ போனோன்னா அந்த பழக்காடு வந்ததுல அந்த பழக்காட்டுக்காக ட்ரை பண்ணோம். பழக்காட்டுக்காக வந்து அழகாக இங்கே வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது கூட கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்க தெரியுதா உனக்கு? கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இறங்கி ஏறுற மாதிரி தான் இருக்குது. அதான் ஆனால் மேப்லேயும் அப்படி தான் காட்டுது. 3Dயில் பார்த்தேன் நான். அந்த நடுவில் காடு, அந்த காட்டுக்கு மேலே தான் அந்த மலை இருக்குது. இப்போ அந்த ஆழம் காமிச்சிங்களே அந்த ஆழத்தை நம்மளால் பார்க்க முடியல. பார்க்கலாம். ஆனால் இது கீழே இறங்குறது நம்மளுக்கு தெரியுது. அது நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் அதோ இருக்குது. இந்த அந்த பக்கத்து இறங்கணும்னு அவசியம் இல்லை. அதோ இருக்குது இறங்குற மாதிரி வழி. தோ இருக்குது. இப்படியே மண் சரிவிலே அப்படியே இறங்கி போயிடலாம் கீழே. அதுக்கு பாதி தூரம் தோ வந்துடலாம் போல். இல்லை குதிக்க முடியாது சொல்கிறியோ? ஏறுற மாதிரினா கூட இப்படியே ஏறிடலாம். சப்போஸ் நீ என்ன நினைக்கிற சொல்லுங்கள். போயிட்டு வந்துடலாம். கிளம்புவோம். டைம் இருக்கு இன்னும். அது சப்போஸ் முடியலன்னு தோணுச்சுன்னா ரிட்டர்ன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து எங்கே டென்ட் அடிச்சிடும். அடிச்சுட்டு கீழே இறங்குறதுக்கு எப்படியோ வழியை பார்ப்போம். வா மேலே இறங்கிட்டு இஷ்டம். நீ வீடியோ பார்த்தல ஃபஸ்ட்டு என்னது மண்டபமாக வந்தது? மண்டபம் இது வரைக்கும் தெரியலையே. அந்த மண்டபம் வந்ததுன்னா இதோட முடிஞ்சிட்டு இருந்த கதை. அது ஒரு மரம். இது வேலையோட பயங்கரமாக இருக்கும். ஏரியா இந்த டவுன் இறங்கி ஏறுது. தண்ணி இறங்கணுங்க. பார்க்கும்போது டவுனில் தெரியாது. அப்படியே போல இது பாதை இருந்ததுன்னா நமக்கு பெருசாக தெரியாது. பாதை இல்லாததுனால பின்னாடி ஃபுல்லாக மலை தொடர் தான். அப்படியே ஜவாது மலை தொடர். ஃபுல்லாக ஜவாது ஹில்ஸ் தான். யாருமே இல்லையா இங்கே தான். மனித நடமாட்டத்துக்கான அறிகுறியே இல்லைங்க. ஆனால் இங்கேருந்து இதை பார்க்குறதுக்கு அப்படியே மலை தொடர் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கீழேயா 3 மலையை கிராஸ் பண்ணியிருக்கேன் நம்ம. 2 மலையை கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மலை ஏறினோம். தண்ணி வர வழியாக ஏறணும் இருக்கா. அந்த வழியாக வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மலை வந்துட்டு அப்புறம் இன்னொரு மலையில் தான் இப்போ நிற்கிறோம். அதாவது காம்பவுண்ட் இருந்த இடம் சொல்கிறேன். உண்மையிலே ஒரு விஷயம். எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். நம்ம ஏறி இருக்கோம் பண்ணியிருக்கோம். நம்ம ஏறதே தெரியல. கவனிச்சா நீ பதிலுக்குள்ள முள்ளுக்குள்ள அடைச்சு இது உள்ள வந்தா இவ்வளோ ஹைட்டில் மேலே வந்துக்கிறோம். அது உண்மையிலே நான் அப்பப்போ நம்ம பின்னாடி திரும்ப பார்த்தேன். நம்ம வெள்ளையிருந்தா நமக்கு தெரியும். 1ஆம் மலை 2ஆம் மலை வழுது பாரு தெரிஞ்சிடும். இது நமக்கு தெரியலையே. மலை தொடர் செம்மையாக இருக்கியா. நீங்களே இந்த ஹைட்டு வரல. இங்கே ஒரு டைமர் லாப்ஸ் போட்டு போவோமாயா? டைமர் லாப்ஸ் போட்டு போனால் கீழே போய் மேலே ஏறணும். இதே இங்கேயே முடிச்சுட்டு இங்கேயே அட்டியை முடிச்சுக்கிறாங்க. இல்லை நம்ம டென்ட்டாக போடுறோம். இல்லை பயணத்தை தொடரலாம். வா டைம் பார்த்து வா. லைட்டு நேற்று மாதிரி போயிடக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக டைம் என்ன ஆகுது? டைம்
உரலாவா இருக்கு. இது ஒரு உரலுங்க. அப்படியே இங்கே வாங்க. இது 2வது உரல். 3. அதோட 4. இங்கே ஒன்று 5. பாருங்க இங்கே ஒன்று 6. மொத்தம் 6 உரலுங்க. அது எல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் உட்காந்து இது பண்ணுறது. இதெல்லாம் என்ன இருக்கும்? அதோ தெரில எதுக்கு வெட்டியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை வெட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க வேறு, தெரியுதா? பாருங்க அது நல்லா க்ளோஸ் அப். அதாவது கேமரா நல்லா தூக்குங்க. இங்கே பாருங்க. இந்த மாதிரி அவன் சொன்னான் இல்லையா, மருந்து அரைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்கன்ட்டு. இந்த மாதிரி தேய்ச்சி அதே மாதிரி இருக்கு. அதே தான். இதுவா காமிச்சாங்க? இதான் காமிச்சாப்புல. சரி, அங்கே ஒரு இதுவரை காமிச்சாருங்க அரைக்கிற மாதிரி. இந்த புதருக்குள்ளே தான் காடு, இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கு மீதி. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேமரா அப்படியே மேலே தூக்குங்களா? இங்கே ஒரு விஷயமே எனக்கு பிடிச்சது, சத்தியமாக சொல்கிறேன். உண்மையிலேயே அதாவது எல்லைகள் தெரிஞ்சா இல்லை எனக்கு தெரியல. ஆனால் தாண்டவருக்கு எங்கள் கண்ணு எல்லைன்னு சொல்லுவாங்க பாரு. பழைய படத்தில் இடம் இந்த முட்டை கண் பார்க்கறது வரைக்கும் இந்த இடம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த அவ்வளோ இருக்கு உண்மையாலுமே. எவ்வளோ மலை, எவ்வளோ லைனாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இடம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மழை தான் இருக்கு. செம எவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரியான இடம்யா. ஒரு பக்கம் மூச்சு வேற வாங்குது, பயங்கரமாக மூச்சு வாங்குதியா. இப்போ தானே அந்த பள்ளத்தாக்கு ஏறி வந்தோம்ல, அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபுல்லாக கொய்யா செடி தான்யா. ஆனால் எல்லாம் பிஞ்சு தான்யா இருக்குது, ஒரு பழம் கூட இல்லையா. தண்ணி சூடு பண்ண தண்ணி இல்லைல்ல? சூடு பண்ண தண்ணி இல்லை. கறியை வேணா ஊற்றி வடிகட்டிக்க. அப்படியே போயிடலாமாங்க? அப்படியே நடந்துகிட்டே போவோம். ஏது சென்டர் ஃப்ரெஷ்ஷா தனியாக இருக்குமா? இது பாருங்க, இந்த இரும்போட தடியை மட்டும் பாருங்களேன். அந்த இரும்பு தாழ்ச்சா எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா தடியை? இவ்வளோ பெரிய தடிக்கு எப்படி வந்துருக்கோம்? அவங்க யூஸ் பண்ணதாக தானே இருக்கும். கண்டிப்பாக பழைய தான் இருக்குமா, எதோடதுன்னு தெரில. இங்கே வச்சு போட்டால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்ல இது. இங்கேயே வச்சிரு. அவங்க சொன்ன மாதிரியாவா? தொல்லியல் துறையில் வந்தாங்கன்னா பார்ப்பாங்க. உன் பேகு சுற்றியே அதான் இருக்குது. நம்மளால் தான் ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்களேங்க, தொல்லியல் துறை போயாச்சு, ஏதோ இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து செஞ்சி கோட்டை இல்லையா, இங்கே கிடையாது. தண்ணி என்ன கலர் பார்த்துனுக்கிறியா? வேறு வழி இல்லை, இதான் குடிச்சாகணும் நம்ம. ஆனால் உண்மையிலே நான் சின்ன வயசில் குடிச்சிருக்கியா ஏரி தண்ணி? ஆனால் உண்மையிலே தண்ணி ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. இல்லை, ஏரி தண்ணி குடிச்சிருக்கேன். வெள்ளை குளம் எங்கள் ஊரில் ஒன்று இருக்குது. அந்த தண்ணி இதே கலரில் தான் இருக்கும், ஆனால் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். என்ன ஒன்று எத்தனை காலம் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி வச்சதுன்னு தெரில. சரி சரி வா உள்ளே என்ட்ரு ஆகும் வந்துட்டு. மேலே அங்கே செடிக்கு உள்ளே இருக்க மாதிரி இருக்காதா? ஆமாம்மா. இதுக்கு மேலே பெருசாக இருக்கியா இன்னும்? இல்லை, இதே மாதிரி வெட்ட வெளி அங்கே இருக்கா? வெட்டவெளி வெட்டவெளி இருக்கியா? வெட்டவெளி இருக்கு. முதல்ல போய் பார்ப்போம், உள்ளே போய்ட்டு என்ட்ராகி பார்ப்போம். வாங்க அப்படி. டென்ட்டில் எடுத்துகிட்டு வரேன். தொடருவோமா இல்லை அப்படியே போவோமா? போ அப்படியே போகணும் வரேன். நம்ம அந்த மலையில் இருந்தால் அந்த கண்காணிப்பு மேகிறது பார்த்தோம். கண்காணிப்பு கோபுரம் அது பேர் வந்துட்டேன். ஐயோ, அதெல்லாம் காலெல்லாம் போகாதியா, நீங்கள் வேற கோயம்புத்தூர் ஈரமாக எதாவும் இடம் இருக்கா போல. பைசன் தானே சொல்கிற? இன்னும் சன் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 hour தான் இருக்குது. 1 hourக்குள்ளே போயினேன். அப்படியே ப்ளூ மவுண்டன்ஸ் மாதிரி இருக்கியா எல்லாமே. சுனை நீரா எப்படி அருமையாக இருக்குதா? முதல்ல இதை வேணாண்ணா, இப்போ குடிக்கிற வேற என்ன வழி இருக்கு? இது மேலே போய்ட்டு நின்று பார்த்துருவோமா என்ன இருக்குன்னு, என்ன தெரியுதுன்னு பார்ப்போம் இங்கேருந்து கோட்டையை. வா அந்த மலை போய் தங்கியிருப்போம். இங்கெல்லாம் வேணாம், இங்கே தங்க அழிக்காது. பைசன் வேறு இருக்குது. ஏன் அங்கே வேணாதா? பைசனா நம்ம பார்த்தது இந்த மலையில் தானே. தண்ணி குடிக்கிற இடமே அங்கே தானே இருக்குது. தண்ணி குடிக்கிற இடம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அங்கே நம்ம ஒரு ராணி குளம் பார்த்தோமே, அந்த இடத்துல போய் படுத்துருவோம். இங்கேருந்து வியூப்பா வேற லெவலு. மொத்த மலை தொடர்ந்து தெரியுது.
இதுக்கப்புறம் தான் கீழே ஊர் இருக்குது. இதுக்கு பின்னாடியும் மலை தான் இருக்குது. நீங்கள் எனக்கு பின்னாடி சொல்லுங்கள். எவ்வளோ மழை பார்த்தீங்கன்னா இதோட கீழே அதிகம் கீழே பார்க்குறதான். அப்போ நம்ம தான் ஹைட்டில் இருக்குன்னு சொல்லு. ஆமாம், நம்ம தான் ஹைட்டில் இருக்கோம். ஃபோட்டோ தானே எடுத்துப்போம். ஏதாவது ஒரு ஸ்டில்லு வைக்கிற மாதிரி ஏதாவது அதான் வேறு லெவலில் இருக்கும். பயங்கரமாக இருக்குல்ல. ஆ இல்லை அவங்க வந்து செஞ்சது அதுதான். இவங்க தான் அவங்க வந்து இதுதான் முதல்ல அந்த வெடிமருந்து கிடங்கு. அந்த அந்த அடுப்பில் சொன்னார். நான் அப்புறம் மேலே ஏறேண்ணா, அங்கே போய் கீழே போய்ட்டு வா. சரி, அப்போ இது இங்கே இருக்குன்னா அப்போ அந்த கீழே தான் ஏதோ இருக்குது. அந்த கீழே தான் வந்து அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மண்டபம் மாதிரி ஒன்று இருந்ததுல, அங்கே தான் பைசன் குட்டிங்க இருக்கு. அங்கே தான் பைசன் இருக்குது. சரி, இது என்ன இறங்கி பார்த்துருவோமா? ஆமாம், இவ்வளோ தூரம் வந்துட்டு. சரி, இது எப்படி இது இறங்குண்ணா? இறங்கலாம். அதில் இறங்க முடியாது, வழி இறங்குறது சொல்லையா? இந்த பக்கம் தான் அது இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அதுக்கு சிங்கிள் சிங்கிள் அடிக்க வச்சுருக்காங்க. ஆனால் கீழே இறங்கினா அப்போ நமக்கு தெரியும். என்னது அந்த மண்டபம் இருக்கு. ஏன்னா நீங்கள் தேடி தேடி ஆசைப்பட்டது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருக்கேன். யோ, இன்னும் மண்டபத்தை பார்க்கலையா? பார்த்தீங்களா? அதான் ஒன்று காமிச்சு இதுவே சொன்னீங்க பாடம். இல்லை, இங்கே ஒரு குகை இருக்குது. அப்புறம் அந்த மதில் சுவர் இருக்குது. மழை பெஞ்சா ரிஸ்க்லாம் இல்லையா? ஓரளவு சேஃப் தான் மழை. இதோ இங்கே போட்டு அப்படியே படுத்துடலாம். நீ என்ன சொல்ற? படலாம். பைசன் கன்ஃபார்ம் வந்து படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது போயிடும்ல. இங்கே சாணங்க நான் போட்டிருக்கா பாரு. இதோ இது அது அதோடது இல்லையா? இல்லையா, இதுல தூங்குறது ரிஸ்க் தான். உள்ள எல்லாம் சாஞ்சிச்சுனா யா இந்த பாறை உனக்கு சாஞ்சிடும். ஒரு நாளுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ பெரிய பாறை. சேவா மருந்து வெடி மருந்து கிடக்கு போய் வெடி மருந்து கிடக்கு போய் பார்ப்போம். இதில் இறங்கினா என்னால் போக முடியாது. இந்த இடத்துல ஃபுல்லாக அடர்த்தியா செடி தான் இருக்குது. நான் அந்த மாதிரி ஆளு. ஐயோ, இந்த சந்துக்குள்ளே தான் இறங்க முடியும். இறங்கண்ணா. சுட க்ரீன் டீ ரெடி ஆகினது. சக்கரை வாங்கி வராமல் போயிட்டாங்க. பயங்கரமாக கசக்குதியா? அது கடமைக்குன்னு குடிக்க வேண்டியதாக இருக்குது. கிடைச்சதை சாப்பிடணும் இந்த இடத்துல. சொல்கிற மாதிரி அந்த மலையிலேருந்து பார்த்துன்னு வந்தாங்க வருமா வரமாட்டோமான்னு. நான் பாரு, இங்கே வந்து டீயே செஞ்சுன்னு அதெல்லாம் நம்ம முயற்சிக்காத. தண்ணி கொதிச்சிச்சா பாருயா, கை விட்டு.
ஜுவல் பாக்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் நினைக்கிறேன். லைட்டாக சொல்லுங்கள், லைட் சூடு போகுது இல்லையா? கொதிக்க வேணும். ஓ கொதிக்குதே, அப்போதே அந்த டிப்டி கரெக்டாக இருக்கும். அப்போ பின்ன எதுக்கு போகுது? காரம் கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது காற்று அடிக்க மாட்டேது, கம்மியாகிடுச்சு. தெட்டி அந்த ஆட்டை ஆட்டிகிட்டு இருக்க. நம்ம காற்றோட வீடியோ போடலாம், நம்மளே தூக்கிட்டு போயிடலாம். அப்படிதான் அடிக்குது. கரெக்டாக எதிர்ப்பு தூக்கிட்டு இருக்கோம். ஆமாவா, இதுவே ஆடிட்டு தான் இருக்கு. கண்காணிப்பு மேடை. சாப்பாடு கிலோவியா? அதுதான் பையன் மறைச்சிக்கிட்டே இருக்கு. செம கதை. டென்ட்லாம் இல்லைன்னா யோசிச்சு போகிறேன். டென்ட் இல்லை, கண்டிப்பாக அந்த வடக்கு போய் போயிருக்கோம். அதான் டென்ட் இல்லாமல் இல்லை வந்திருக்க மாட்டேன்னு வச்சுக்க. ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க புரிஞ்சிச்சு எனக்கு. நைட்டு போக போக கொஞ்சம் காற்று கம்மியாச்சுன்னா நல்லாயிருக்கும். மழை வரலன்னா ஓகே தான், மழை வந்துச்சுன்னா வேண்டாம். யாருக்கும் கிடையாது பேராஷூட். கடைசியில் பேராஷூட்டில் ஒரு பேராஷூட் தான். சரி டென்ட்டுக்குள்ளே ஒரு பேராஷூட் வீடுங்க. ஈஸியாக எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. இதுதான் ஹைலைட்டு லாஸ்ட்டாக. அப்படி இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். கிளம்பி அப்படியே அந்த மலைக்கு போயிட்டு. ஓ இதுலேயே ஹைலைட்டு. இன்னும் போகிற வழி இருக்குது. போகிற வழியில் ஏதாவது தென்பட்டேன்னா பண்ணுவோம். நம்ம வர லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டோமோ. பயணத்தில் இன்னும் எவ்வளோ பயணங்கள் இருக்குது. கீழே இறங்குற வரையும் ஃபுல்லாக தான். இன்னொன்று இவ்வளோ இருந்து எனக்கு பார்க்கல. பூதா தெரியுதா? உடஞ்சிருக்குங்க அது. இங்கே ஏதாவது பீஸாக தான் ஆரம்பிச்சு பாருங்க. பூ பார்க்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டீங்களா? பார்த்துட்டிங்களா? இந்த மண்டபம் இதே வழியில் தான். நம்ம நல்ல இருந்தால் இந்த வந்தவங்க கூட அவங்க தீட்டு வச்சு வந்தாங்க தான். நான் அந்த இதில் சொன்னாப்புல பதில ஆஞ்சனியா ஜி ஆஞ்சனியா நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்திங்க. நல்லபடியாக கொண்டு போய் கீழேயும் சேர்த்துருங்க. இன்னொரு முறை இங்கே சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக இங்கே வந்து உங்களை பார்க்குறோம். அப்படி எப்படியா கிளம்பும். அப்படியே போக முன்னாடி அப்படியே பின்னாடி நான் வரேன். டேரக்டர் மட்டும் இல்லை, எல்லாமே நீங்கள். இது ரொம்ப சர்வலாக தான் இருக்குது. உங்கள் ஃபோனை எடுத்து உள்ள வைங்க.
தலைவலிக்குது. கண்டிப்பான மேலே சொல்லிடுச்சு. தண்ணி ஆனால் குடிக்கிற அளவுக்கு இல்லை. ஆமாம், அது கீழே இறங்க இறங்க ப்ரெஷர் கம்மியாக தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஒரு நீர் வழி வர வழி பாதையை வச்சு தான் ஓடிட்டுருக்கோம். போயிட்டுருக்கோம். ஒரு 60% கடந்துட்டுருப்போமா? 60% கடந்தது இருக்குதான். உண்மையிலேயும் முடிஞ்சால் கைடு இல்லாமல் மேலே போய்ட்டு கீழே வந்து காமிக்கிட்டோம். யாராவது அப்படி காட்டினாங்கன்னா கமெண்ட்டில் வீடியோ அனுப்பிச்சாங்கன்னா அதை நம்ம கீழே போயிட்டு சொல்லுவோம் அவங்களுக்கு. இந்த ஒரு இடம் மட்டும்தான் அப்படி போல மண் சரிஞ்சிருக்கு. மண் சரிவுனால கல் இவ்வளோ பஸ் இவ்வளோ வரும். உள்ளுக்குள்ளே புதஞ்சிருந்ததெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கும்.